அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். மே 10 தாவேகா ஆட்சி பிடித்தது இன்றோடு 2 மாதம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முடிய போகுது. தாவேகாவின் 2 மாத கால ஆட்சி எப்படி இருக்கிறது? இதுதான் மாற்றத்திற்கான ஒரு முன்னோட்டமா, அல்லது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு உண்மையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எந்த விமர்சனத்தையும் முழுமையாக வைக்கிறதுக்கான கால அளவுகோல் இது இல்லை. 2 மாதத்துலாம் நீங்கள் முழுசாக எடை போட்டுற முடியாது. சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்திருக்கு, சில அத்துமீறல்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த ஆட்சி இந்த திசையில தான் போகணும் அப்படின்னு ஒரு பாராட்டி நற்சான்றிதழ் தர்றதுக்கும் இந்த காலம் குறுகிய காலம்தான். இல்லை தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு மாற்றமா, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு சாபம் விடுவதற்கோ கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கவும் இது ஒரு போதிய காலம் அல்ல. ஆனால் ஒன்றுனே ஒரு தனித்தனி பார்வை பார்க்கணும். அப்படி வர்ற விமர்சனங்களை சிலதை இவர் காது கொடுத்து கேட்டார், மாற்றிக்கிட்டார். ஜோதிடரை உங்களுடைய அரசியல் ஆலோசகராக நியமிக்காதீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிடருங்கிற அடையாளம் ஒன்றும் தகுதி குறைவில்லை. ஓகே. ஆனால் வெளி உலகத்துக்கு அறியப்படாதவர் அறிய வருகிற போதே ஜோதிடர் என்று மட்டுமே அறியப்பட்ட ஒருத்தர் அங்கே கொண்டு உட்காரச்சனால ஒரு மாதிரி ஆக்வார்டாக இருந்தது. அவரும் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்த நாளே அந்த முடிவை வாபஸ் வாங்கிக்கிட்டார். பயிர்க்கடன் தள்ளுபடியில் நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று, விவசாயிகள் அங்கங்கே போராடுறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு சொன்னதை தோழமை கட்சிகளும் சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிட்டு ஒரு வாரம் திருப்பி ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் உயர்த்தி, தள்ளுபடி அமௌண்ட்டை கொஞ்சம் உயர்த்தி புது அரசாணை வந்துச்சு. அந்த மாதிரி காது கொடுத்து கேட்கிற சில விஷயங்களும் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. அதே கேட்டகரியில் எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக புதுடெல்லியில் நியமிக்கப்பட்ட ஒருத்தர், ஆந்திராவில் பிறந்து இன்றைக்கும் பெங்களூர்ல வசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுடைய வடிவமாக புதுடெல்லியில் நியமிக்க போறேன்னு சொன்னதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு தோழமை, எதிர்கட்சி அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு சாதாரண அரசியல் அறிவு புரிந்தவர்கள், தமிழ் உணர்வு மிகுந்தவங்க இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த வெங்கட் நாராயணுடைய தனிப்பட்ட காலிபருக்குள்ளேயோ அவருடைய ஆளுமைக்குள்ளேயோ திறமைகளுக்குள்ளேயோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை. நமக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. இங்கே யாருமே இல்லையா? உங்கள் நண்பர்களே இங்கே யாரும் இல்லையா? உங்கள் கட்சிக்காரங்க யாரும் இல்லையா? தமிழ்நாட்டு பிறந்தவங்க யாரும் இல்லையா? அப்படின்னு கேள்விகள் வரும்போது அதையெல்லாம் ஒரு துளி கூட என்ன கேட்க மறுக்கிறார் அந்த விஷயத்தில் அப்படிங்கிற வருத்தமும் நான் உட்பட பல பேருக்கு அது இருக்குது. ஒரு தமிழனுக்கும் அது எரிச்சல் வரதான் செய்யும். விஜய் ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு தெரியல. இது ஒரு விஷயம். கட்சி நிதி வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை இன்றளவும் அமல்படுத்திட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றமாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக இது ஊழலை ஒழிக்காது, ஆனால் லஞ்சம் லாவண்யங்கள் கீழ்மட்டத்தில் குறைகிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்க புள்ளியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு கருப்பு புள்ளி வைக்கிற மாதிரி நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் பல லட்சம் லஞ்சம் விளையாடுன்னு அந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரை வழக்கு போட்டது தேவையற்ற சர்ச்சை தான். அதை தவிர்த்திருக்கலாம். அல்லது இது உண்மையாக பொய்யாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கட்சி தலைவராக இந்த மாதிரி தவறுகள் அனுமதிக்க மாட்டேன், இன்னொரு குழுவை போட்டு விசாரிக்க போகிற நடவடிக்கை உண்மைன்னு தெரிஞ்சால் நான் தொலைச்சு விடுவேன்ற அந்த பாடி லாங்குவேஜ் இன்னொரு விஜய் காமிச்சிருக்கணும். ஊழல் ஒழிப்புங்கிறது எல்லா முனைகள்லையும் இருக்கணும் சார். ஏதோ கட்சி நிதி மட்டும் வசூலிக்கிறது மட்டும்தான் லஞ்சம் லாவண்யம்னு பார்க்கக்கூடாது. அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு காசு வரனால அது லஞ்சம் தான், ஊழல் தான் இல்லையா? இதுலேயும் அவர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறோம். அரசு அலுவலகங்களுக்குள்ள ஆளுங்கட்சியினர் தெரிஞ்சோ தெரியாமலோ அதிகாரம் புரியாமல் அல்லது இல்லாத அதிகாரம் இருப்பதாக நினைச்சுக்கிட்டு போய் ஆய்வுங்கிற பேரில் அடிக்கிற கூத்துக்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது முழுமையாக நிறுத்தப்படணும். ஏன்னா அது சமூக ஒழுங்குக்கும் அது நல்லதல்ல, அரசு நிர்வாகத்துக்கும் அது நல்லதல்ல. இல்லாத அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? ஆளுங்கட்சின்னா ரைட்டு, ஆளுங்கட்சி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போய் எம்எல்ஏ பாருங்க, மந்திரி பாருங்க, ஏதோ நாலு பார்த்துக்கிட்டு போங்கன்றதை விட்டுட்டு அவர்களே அரசு அலுவலகங்களில் பூந்து ஆய்வு நடத்துறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது மாதிரி சில அமைச்சர்களும் அதீத ஆர்வத்தோடு அடுத்த துறைகளுக்குள்ள தலையிட்டு கருத்து சொல்றது, இந்த கீர்த்தனா இப்போ ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்களே அது மாதிரி அந்த ஆர்வம் எங்கே போய் நிறுத்துது? ஒரு இளம் பெண், ஒரு இளம் மாணவி, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆங்கிலம் அவருக்கு நீங்கள் பேசுகிற ஆங்கிலமே தரிகினத்தோடு போட்டு கிழிக்கிறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் போய் இன்னொரு மாணவியை ஊரறிய உலகறிய அந்த வீடியோ வந்ததன் மூலமா உலகமே பார்க்குற அளவுக்கு அந்த பொண்ணை அவமானப்படுத்துறது எந்த வகையில நியாயம்? அமைச்சரோட இன்டென்ஷன் அதுவா இல்லாம இருக்கலாம், நான் அது குறை சொல்ல விரும்பல. அந்த வீடியோ வெளியே வரலாமா? முதல்ல வீடியோ எடுக்கிற ஆட்கள் எதுக்கு வகுப்பறைக்குள்ள கூட்டிட்டு போனீங்க? அப்போ அந்த மோகம், அந்த போதை உங்கள் நிலையை மறக்க செய்யுது. ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் போதை, அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. அமைச்சருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நான் சொல்லுவேன். ரீல்ஸ் என்பது உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போடுறதுதான்.
இன்னைக்கு சில விஷயங்கள் சுகமா இருக்கும், நாளைக்கு அது அவமானப்படுறப்போ தான் உங்களை கொண்டு எங்கேயும் நிறுத்தும். ம். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க சார். ரீல்ஸோ வீடியோ யூடியூப்போ வீடியோ என்னத்தையோ ஒன்று நல்லதை கற்றுக் கொடுத்தா தப்பு இல்லை. இப்போ சரத் என்ன பாடுபடுறாரு அமைச்சர் சரத், ஆமா. என்னைக்கோ குடிச்ச பீரை கையில் வச்சுக்கிட்டு யார் உங்களை வீடியோ எடுக்க சொன்னா? சரி எடுத்தீங்க, அதை யார் பதிவேற்றம் பண்ண சொன்னா? என்ன சாதிச்சிங்க? நீங்கள் உங்கள் குடும்பமே தலை குனியுதே. புரியுதுங்களா சார்? அமைச்சராகிட்டு அவன் தப்பு பண்ணல, அந்த வேலை என்னத்துக்குங்கிற நான் வீடியோ எடுக்கிறது, அதை போடுறது, அதுக்கு என்ன பிஜிஎம்மா மியூசிக்கை போடுறது, என்ன நீங்கள் சாதிச்சிங்க? என்ன சமூகத்துக்கு என்ன சொல்லி தர்றீங்க? அதனால என்ன பிரயோஜனம் சார்? இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு கட்டுப்பாட்டை இன்னும் ஸ்ட்ராங்காக விதிக்கணும்னு சொல்றேன் நான். புசி ஆனந்தம் கூட சொன்னாரா, அனாவசியமா யாரும் அரசு அலுவலகங்களை போய் அத்துமீறது நடந்ததுன்னா நான் கட்சி நீக்குவேன். சில பேர் நீக்கியும் அறிவிப்பு வந்துச்சு. அது தாமதமாக தான் நடந்தது. மற்றபடி 2 மாத ஆட்சி காலங்கிறது இது சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்னும் அந்த காலம் பத்தாது. அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறனால அங்கேருந்து சில பேர் வர்றாங்க. அது தொடர்கதை ஆகிற போது தோழமை கட்சியில முகசொலிக்கிறாங்க, பொதுமக்களும் முகசொலிப்பாங்க. இப்போ ஏதோ இவங்க சொல்லி தான் கூப்பிடுறாங்க, பேரம்ங்கிறத கூட விட்டுடுங்க. என்னமோ நடக்குதுன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே சார். அப்படி வர்றவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு பேர் வருவானா? நான் ரொம்ப ஓப்பனாகவே கேட்குறாரு, யாராவது ஒருத்தர் வருவாங்களா? அப்போ நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லவும் தானே அவன் திருப்பி வர்றாங்க, ரிசைன்மெண்ட் வர்றாங்க. அப்போ அது ஒரு வகையான குதிரை பேரம் தானே. அந்த வாதத்தை மறுக்க முடியாதுல்ல. அதை கொஞ்சம் வேகத்தை இவங்க குறைக்கணும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா நீங்கள் இருக்கிற தலைமை கட்சிகளையும் பயமுறுத்துறீங்க. ஆஹா அவங்களே வந்துட்டாங்கன்னா நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோன்னு. அது பண்ணக்கூடாது. அப்படினால அப்போ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களா? எதிர்கட்சிகளும் பேரம் பேசி இழுக்க ஆரம்பிச்சா நீங்கள் அதை தாங்குவீங்களா? இல்லை அதை சமாளிக்கிறதுக்கு நேரத்தை செலவிட்டா அரசாங்கத்தை யார் நடத்துவா? அற்புதமான வயசில் அவங்களை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க மக்கள். கவனத்தை, கூடுதல் கவனத்தை அதில் தான் செலுத்தணும். ஓகே. ஏன்னா பெரும்பான்மையை நிரூபிச்சாச்சு, ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போகட்டுன்னு விட வேண்டியதானே. சிக்கல் வந்தால் தீர்க்கிறது வேற, நாமளே இழுத்து வச்சுக்க கூடாது. மற்றபடி இந்த ஆட்சியில் ரொம்ப பெரிய விஷயங்கள் தப்பு நடந்து போச்சுலாம் ஒன்றும் இன்னும் ஆரம்பிக்கல, நடக்கல. ஓகே சார், கடந்த ஆட்சியில் பெரிய பேசு பொருளாக இருந்தது சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும். அது இந்த ஆட்சியில் குறைக்கப்பட்டிருக்கா? இல்லை குறைவு அதிகம்லாம் சொல்லாதீங்க. குற்றங்கள் எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் தான். சரிதானா? துரதிருஷ்டவசம் இந்த ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருந்ததுனால நமக்கு ஒரு பீதி ஆயிடுச்சு. என்னடா அது வேற எதுவும். ஏன்னா எடுத்தோடனே விஜய் தான் காரணம் நம்ம யாரும் கொண்டு சொல்லணும். தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்படி நடந்த உடனே சம்பவங்கள், குற்றச்சம்பவங்கள் நடந்த உடனே அது எவ்வளவு வேகத்துல நடவடிக்கை எடுக்கிறாங்க, யாரா இருந்தாலும் அதெல்லாம் வித்தியாசம் பார்க்காம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கிற அந்த தோற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்தணும். ஆனா இன்னமும் தாவேகா கட்சிக்காரர்கள் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டான்ற குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. இது உடனே போய் எல்லாத்தையும் பண்ணணும்னு இல்லை, இதையும் கவனத்துல எடுத்துக்கிட்டு தவறுகள் நடக்க தான் செய்யும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆட்சிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கோம். நடந்தால் எவ்வளவு இரும்பு கரம் கொண்டு எவ்வளவு வேகத்தில் அதை நம்ம அடக்கிறோம், தண்டனை வாங்கி தரோங்கிறதா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதில் கவனம் செலுத்தணும். ஓகே. ஆட்சியை கவிழ்க்க திமுக தொடர்ந்து சதி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆதாரம் ஆட்சி கவிழ்க்க பண்ணினாங்க இல்லை, என்ன பண்ணாங்கன்னு முதல்ல சொல்லணும். ஊத்தங்கரை எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட கேட்டால் ஒருத்தர் எழுத்து ஆட்சியை கவுத்த முடியுமா? இல்லை இன்னும் பல யாருக்கிட்ட? சரவணன் ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசி ஸ்ரீவைகுண்டம் அந்த ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். அது முழுமையா இல்லைன்னு சொல்றப்பா, வேற நடக்கலன்னு நான் சொல்லல. அவருக்கு கால் வந்திருக்குன்னா முழுமையா எல்லாத்தையும் சொல்லணும்ல சார். அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னு ஊரே சேர்ந்துருக்கு. அந்த பேட்டி அவர் கொடுத்துட்டு இருக்கிற போதே ஒட்டுமொத்த ஸ்ரீவைகுண்டமும் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திருக்காங்க. எங்க ஏரல் ஏதோ சந்தையை திறக்கவிடலை. ஸோ டைவெர்ட் பண்றதுக்கு பண்ணாரா? நிஜமாவே அவர் எம்எல்ஏ மிரட்டப்பட்டாரா? விசாரிக்கட்டுங்கிறாங்க. விசாரிச்சு சம்பவம் நடந்திருந்தா தப்பு நடவடிக்கை எடுக்கிறதுல நமக்கு ஆட்சேபனையே கிடையாது. அது மாதிரி ஊத்தங்கரை எம்எல்ஏ யாரோ ஒருத்தர் பேரம் பேசினாங்க, விசாரிச்சு பார்த்தா அசோக்குமார் செந்தில் நீளுதுன்னீங்க, எஃப்ஐஆர் போட்டீங்க. சட்டப்படி நடந்துட்டு இருக்க வேண்டியதானே. ஏன்டிசி விசாரிச்சிருக்கணும். ஏதோ காரணத்தினால சிட்டி போலீஸ் கொடுக்குறீங்க. நடந்துட்டு இருக்கும்போது அவர் மேடையில் நான் கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, நாங்கள் தீப்போம் விட மாட்டோங்கிறாரு. அப்போ எஃப்ஐஆர் போட்டதே அப்படி பழி வாங்கதானோன்னு மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? நிஜமாகவே ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட பேரம் நடந்திருந்தா கூட மக்கள் அதை நம்பாமல் இருக்கிற மாதிரி சூழலை நீங்களே ஏற்படுத்துறீங்க. சட்டம் அது பாட்டுக்கு ஒரு வேலையை செய்யட்டும் சார். ஒன்று, நீங்கள் அதிமுக எம்எல்ஏக்களை இவ்வளோ வேகத்தில் எடுத்தீங்கன்னா அதிமுக சும்மா இருக்காது, திமுக சும்மா இருக்காது. 2 பேரையும் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். பிஜேபி அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேலைகளில் கரகண்ட ஆட்கள் பிஜேபி. அது 2 பக்கமும் கூறான ஆயுதம் மாதிரி தான். அடுத்த கட்சியிலேருந்து நம்ம எம்எல்ஏக்களை இழுத்து ரிசைன் பண்ண வச்சு விசில் நிற்க வச்சு நம்ம ஜெயிச்சுட்டா நமக்கு தனி மெஜாரிட்டி வந்துடும் நீங்கள் நினச்சி அதில் வேகம் காட்டினீங்கன்னா, ஆர்வம் காட்டினீங்கன்னா, அதே வேலையை எதிர்கட்சிகளும் செய்ய தான் செய்வாங்க. நியாயப்படுத்தலை, யதார்த்தமான அரசியல் அதுதான். தொங்கு சட்டமன்றம்னு வந்துட்டா நீங்கள் நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளோ பாடுபடுறீங்களோ ஆட்சியை கவுக்கிறதுக்கு அவங்க, அதுதான் அரசியல். எல்லாத்துக்கும் விஜய் தயாராக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. செந்தில் பாலாஜி மீது தவறு இல்லை, அந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு என்றால் ஆஜராகி இருக்கணும்ல, இன்னைக்கு வரைக்கும் ஆஜராகலன்னு சொல்லிட்டு சட்டம் கொடுக்குற வாய்ப்பு சார். அது கரூர் சம்பவம் நடந்துச்சுல,
எஃப்ஐஆர் இவங்க போட்டாங்க, யாரையும் சேர்க்கல. மாவட்ட செயலாளர் சேர்த்தாங்க, புசியை சேர்த்தாங்க, நிர்மல்குமார் விஜயை சேர்க்கல. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கூட அதை சொல்லிதான் விஜய் போறதுக்கு தடை விதிக்கல. புசி ஆனந்த் அந்த 10 நாள் எங்க இருந்தாரு? தலைமறைவா இருந்தாருன்னு சொல்றாங்க. கபாலீஸ்வரர் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தாரா? எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல. நாகேஸ்வரா பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருந்தாரா? இல்ல. தலைமறைவுன்னு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். சட்டத்தின் மூலம் அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை எடுத்துக்கலாம். ஏன்னா ஏபி போட்டிருக்கிறார் மதுரை உயர்நீதிமன்றத்தில், விசாரணைக்கு வரட்டும், ஏபி கிடைச்ச பிறகு வெளியில வரலான்னு தான் அவங்கள வெளியில வந்தாங்க. அது தலைமறைவுன்னா சட்டம் அனுமதிக்குதுன்னா செந்தில் பாலாஜி இருக்கிறது எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? சார், கணக்க தீர்ப்பேன்னு ஒருத்தர் பொது மேடையில சவால் விடும்போது நான் ஆஜராகிறேன், கைது பண்றீங்களா பண்ணிக்கன்னு சொல்றதுக்கு செந்தில் பாலாஜி முட்டாளா? நீதிமன்றம் ஏபியை கேன்சல் பண்ணா ஜாமீனே கிடையாதுப்பான்னு சொன்னா உள்ள இருக்க போறார், கைது பண்ண போறீங்க. சட்டத்தின் நடைமுறை அதானே சார்? ஏன்னா சார் வந்து ஆஜராயிருக்க வேண்டாமான்னா அப்போ புசி ஆனந்த் ஏன் சார் ஆஜராகல? வழக்கு போட்டோன்னே போய் ஆஜராகிடுவாங்களா? ஏபின்னு ஒன்று கேட்பாங்க, கிடைச்சா போய் எழுத்து போட போறாங்க. அசோக்குமாருக்கு ஒரு 10 நாள் முன்னாடி அசோக்குமார் தேடுதுன்னு போலீஸ்லாம் போனாங்கல்ல, எந்த கேஸ்ன்னு பார்த்தா பழைய கேஸை தோண்டி எடுத்தாங்க, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அடிக்க வந்தாங்கன்னு. ஞாபகம் இருக்கா? போய் ஏபி கேட்குறார், ஏபி கொடுத்துட்டாங்க, போய் இந்த காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுங்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ண மறுத்தார். எந்த கண்டிஷன்ல விட்டாரு? 10 நாள் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுற, டெய்லி கையெழுத்து போடுறாரு. அப்படி இல்லை என்ன கைது பண்ணீங்க நீங்க? நான் சொல்ல புரியுங்களா சார்? சட்டத்தின் நடைமுறையில் இல்லை தலைமறைவு ஓடி ஒழிஞ்சிட்டாரெல்லாம் பார்க்க நீங்க கணக்கு தீர்க்கிறதுக்கு தயாரா இருக்கிற போது என்னை கணக்கு தீர்த்துக்கன்ட்டு வந்து ஒருத்தர் நிற்பாங்களா முன்னாடி? எல்லாமே அரசியல் தான் சார். சட்டம் கொடுக்குற வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்துவாங்க சார். குதிரை பேரம் நடக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது குட்கா வழக்கு போன்ற வழக்குகள் இருக்கிற அமைச்சர்களை வந்து தாவேக்காவில் இணைக்கிறது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது இவர்கள் தான் தூய ஆட்சியை தரப்போறாங்களா என்ற ஒரு கேள்வி. இல்லை, என்னைக்கு நீங்க அடுத்த கட்சியினுடைய விமர்சனம், தன்னால் விமர்சிக்கப்பட்ட கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ஆதரவை கேட்டு ஒரு ஆட்சியை தக்க வச்சாரோ அப்பவே தூய சக்திலாம் சொல்ல முடியாது. அரசியல் சக்தின்னு பாராட்டலாம். தூய சக்திங்கிற வார்த்தையில இனிமேல் விஜய் சொல்ல முடியாது. இப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை சேர்த்துக்கிட்ட போது அந்த வாதம் அப்படியே அடிபட்டு போயிடுது. அரசியலாம் நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதுதான். இந்த ஒரு அருவறுப்புகள்லாம் தற்கால அரசியலில் தவிர்க்க முடியாதது, கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு வேற வேலைங்க நிறைய இருக்குன்னு அதில் கவனம் செலுத்துங்க. அரசியல் இப்படித்தான், அரசியல்வாதிகள் இப்படித்தான். விஜய் விதிவிலக்கு அல்ல. இல்லை, இது குதிரை பேரமே இல்லை. அவங்க விருப்பப்பட்டு வர்றவங்க இப்படி குதிரை பேரம். சரி, இதே வார்த்தையை மற்ற நேரத்துலையும் சொல்லுவீங்களா? ஊத்தங்கரை எம்எல்ஏ விருப்பப்பட்டு தான் போனாரு, விருப்பப்படல அப்படின்னு ஏதாவது நிரூபணமானாதான் தெரிய போகுது. நாளைக்கு ஒரு சூழல் வந்து ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் வெளியே வர்றாங்க, ஏதோ ஒரு கருத்து சொல்றான்னு வச்சுக்கோமே தாவேக்கல, அவர்கள் விருப்பப்பட்டு தான் தங்களுடைய கருத்தை சுதந்திரமாக சொன்னார்கள். விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு சாட்டியது அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்றவங்க சொல்லுவாங்க. இல்ல, தாவேக்கா ஆட்சியில் இருக்கு, அதிமுகல உள்கட்சி பிரச்சனை, அங்க பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, வெளியே வராது. அது முதல் காரணம் எடப்பாடி தான் சொல்லிட்டேன். வர்றாங்க, ரைட். அப்படி வர்றவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, யாராவது வர்றாங்களான்னு பாருங்க. உட்கட்சி பிரச்சனை இருந்தால் கூட விராலிமலையில் விஜயபாஸ்கருக்கு சீட்டு இந்த தேர்தலில் அட்லீஸ்ட் கொடுக்கும், இடைத்தேர்தலில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லட்டும். விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிருப்பாரா? சொல்லுங்க. அப்போ நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லவும் தானே சார் வர்றாங்க, பேச்சு நடந்து தானே சார் வர்றாங்க. அது பேரம், ஏதோ ஒரு பேரம், பேச்சுவார்த்தை. நீங்கள் பணம் தான் பேரம்னு இல்லை சார், பதவியும் பேரம் தான். அதை பேசிட்டு தானே பல பேர் போகிறாங்க. இந்த 6 பேருக்கும் இந்த இடைத்தேர்தலில் சீட்டு முதல்ல கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு ஒரு அறிக்கை வரட்டுமே. தற்போது எங்கள் கட்சியில் தங்கள் பதவியை எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு இணைந்திருக்கிற 6 பேருக்கும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவதில்லை என்று தலைவர் விஜய் முடிவெடுத்திருக்கிறார். புசியானது ஒரு அறிக்கை விடட்டும், இன்னி ஒரு எம்எல்ஏ போவாங்களான்னு பாருங்க. பார்த்த என்னன்னு புரியுதா? அது குதிரை பேரம்னா எதிர்காலத்தில் நடக்க போவதும் குதிரை பேரம் தான். எதுவாக இருந்தாலும் தப்பு தான். இது தவிர்க்க முடியாதுன்னு நான் திரும்ப சொல்றேன். தொங்கு சட்டமன்றம்னு ஒன்று வந்த பிறகு இந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாதது. தப்பு தான், ஆனால் வேற வழி இல்லை. யார் பண்றா, யார் ஜெயிக்கிறா, யார் அதிகமாக பண்றா அப்படிங்கிறதுல தான் வெற்றி தோல்வி இருக்க போதே தவிர நான் யோகியன் நீ அயோக்கியன்னு குற்றம் சொல்கிற தகுதி இங்கே எவருக்கும் இல்லை. ஓகே சார், தீய சக்தி திமுக என்று விமர்சித்த விஜய் வந்து ஜெகத் ரட்சகனோட மகனை எல்லாம் கட்சியில இணைச்சிக்கிறாருன்றது. அதுக்காக சந்தீப் ஆனந்த் ஜெகத் பையன் சந்தீப் ஆனந்த் தீய சக்தின்னு சொல்றதா? அப்படி இல்லை. திமுகவுக்கு இது ஒரு சங்கடம். ஏன்னா உங்க தலைவர்கள் உங்க வீட்டு பிள்ளைகளே நீ கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு நாள் கூத்து சார். அதெல்லாம் மற்றபடி ஜெகத் ரட்சகன் ஒரு கட்சியில இருந்தால் அதே கட்சி தான் இருக்கணும். இந்த காலத்துல இனிமேல் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வாரிசுகள் சுதந்திரமா முடிவெடுக்கிறாங்க. என்ன ஒன்று, திமுகவுக்கு சங்கடம் தரும்னு வேணா திருப்பி சொல்லலாமே தவிர அதை தாண்டியால முக்கியத்துவம் இல்லை. பெரிய தலைவரை திமுக இழந்து விட்டது, இப்படி பறிகொடுத்து விட்டார்கள், எதிர்கட்சியிடம்லாம் போய் வசனம் பேசுற அளவுக்கு சந்தீப் ஆனந்த் அரசியல்ல பெரிய ஆளும் இல்லை, அவர் சர்ச்சைக்குரிய நபரும் அல்ல. என்ன சொல்றது, ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அளவுக்கு 18 வயதை தாண்டிய சுயமாக சிந்திக்கிற வயதை எட்டிய ஒரு இளைஞர் எந்த முடிவு எடுக்கலாம்ல சார்? அப்படி கடந்துட்டு போக வேண்டியதுதான். ஓகே, அதுக்காக தீய சக்தியை கூட்டு சேர்த்துட்டான்னு சொல்ல முடியுமா? சந்தீப் ஆனந்த் தீய சக்தின்னு சொல்லுவீங்களா?
என்ன விமர்சிக்கலாம், மதுபான ஆலையில் அவங்க நடத்துகிற ஆலையில் அவர் கண்டிப்பாக ஒரு டைரக்டராக இருப்பார். ஆமா. இதுதான் நீங்கள் மதுவை ஒழிக்கிற லட்சணமானு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணிக்கலாமே தவிர தனிநபர்கள் இப்படி போகிறது வரதெல்லாம் தவிர்க்க முடியாதது சார். ஓகே சார், கைது ரைடு நடவடிக்கை என்று திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது குறிவைத்து தாக்குகிறது தாவேக்கா. ஏவா வேலு வெளிநாட்டில் இருக்காரு, செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்காருன்னு சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏன் இத்தகைய தாக்குதல் என்ற ஒரு கேள்வி. அதில் தான் கொஞ்சம் வேகமாக போகிறாங்களோன்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாராளமாக தப்பு நடந்தால் விடக்கூடாது சார். அவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்க தான். கொள்ளைன்னா எல்லாரும் ஊழல் பண்ணுறவங்க தான். இப்போ இவங்களே பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கலன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்க இடத்துல வசூல் நடக்காமல் இருக்கணும்னா வெளியே வருது. வக்கீல்கள் நியமனத்துக்கு வாங்கினாங்களா, இன்னும் சிலதெல்லாம் சத்தம் இல்லாமல் நடக்குது. ஒரு எல்லைக்குள்ள இருந்தால் மக்களுக்கு அதை பற்றி துளி கூட கவலை கிடையாது. ஒரு எல்லை மீறுகிற போது தான் கொள்ளை அடிக்கிறாங்கிற வார்த்தை மக்கள் பேச ஆரம்பிப்போம். திமுக ஆட்சியில் அதை பேசினாங்க. சரிதானா? அப்படி தவறு நடந்து தவறு சட்டப்படி நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கல, யாருக்கும் மாற்று கருத்துல. ஆனால் அதில் காட்டுற வேகம் இருக்குல்ல. இப்போ வேலு வீட்டில் ரெய்டு பண்ணாங்க, சில பணத்தை ஏதோ கைப்பற்றினா சொல்றாங்க. வேலு கைப்பற்றலைன்னார். சரி விசாரணைக்கு ஆஜராங்கன்னு சொன்னாங்க. அவர் வேலூருக்கு தான் சிங்கப்பூருக்கு தப்பினார். மாறு வேடத்தில் தப்பினார். வேலு என்னையா மாறு வேஷம் போட போறாரு? அப்படி போட்டாலும் நல்லாவும் இருக்குமா? நான் சிரிக்கிறதுக்கா சொல்லலை. எவ்வளோ நாள் சிங்கப்பூர்ல இருந்துட போறாரு? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்றாங்க. 15 நாள், 30 நாள், 45 நாள், 60 நாள், 61 நாள் வந்தானே சார் ஆகணும். அப்போ கைது பண்ணுங்க, விசாரணை கூட்டிட்டு போங்களேன் சார். தலைமறைவு தப்பி ஓடினார்னு சொல்றதெல்லாம் அதான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க ஒரு மோகத்துல பரப்புற வார்த்தைகள். 30 நாள் விசாரணை போனார் சார், 60 நாளாகி வரலைன்னா நீங்கள் மக்களே பேச ஆரம்பிப்பான். நீங்கள் எதுவுமே பேசணும் அவசியம் இல்லை. ஆளுங்கட்சி மக்களே பேச ஆரம்பிப்பான். பரவா தப்பிச்சு நைஸாக ஓடிப்பிட்டார் இருந்தாலும் அப்படின்னு தான் பேசுவான். நீங்கள் சம்மன் அனுப்பிச்சிருக்கீங்க, வரட்டும், ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட 70 வயசுக்கிட்ட வந்துட்டாரு. உடல் உபாதை எல்லாருக்கும் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம நக்கல் பண்ண அந்த வயசில் நம்மளாம் என்ன கதி நமக்கு தெரியாது. வரட்டுமே, வந்த பிறகு நீங்கள் விசாரிங்க, கைது பண்ணுங்க, சட்ட நடவடிக்கை மேலே யார் வேணான்னு சொன்னா அது தப்பினார் ஓடினார்னு போய் செய்திகளை பரப்புறது. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய முன்ஜாமீன் மனு, ஏப்பா நீங்க முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஒருமையில பேசலாமா, நான் தள்ளுபடி பண்றேங்கிறாரு ஏபிஏ ஜட்ஜு. 45 நிமிஷம் அவரை துரத்தி பிடிச்சு போய் கைது பண்றீங்க. அப்படிப்பட்ட வழக்கே அது இல்லை. அப்போ டெக்னிக்கலாகவும் தப்பு பண்றீங்க. அவர் நீங்க 41A செக்ஷன் படி சம்மன் கொடுக்குறீங்க. நான் 10ஆம் தேதி ஆஜராகிறேன்னு அவர் பதில் கொடுத்துருக்கிறார். இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு அதை வாங்கியிருக்கிறார். சீல் வச்சு ஒரு காப்பி கையிலையும் கொடுத்துட்டார். அது பெண்டிங்ல இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்க கூட அவகாசம் கொடுக்காம, அதை விசாரிக்கணும் கூட ஆர்வம் காட்டாம, ஆத்தூர்ல இருக்காரா, ஆய்வுக்கு போயிருக்காரா, அங்கேயே அமுக்குன்னு அவர் அமுக்கி தூக்கிட்டு வரீங்க. மாஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மறுக்கிறார். அரசுக்கு மூக்குடைப்பு தானே இது? புரியுதுங்களா சார்? தர்ம சங்கடம் தானே. அந்த அவசரம் எதுக்கு? நீ வா போன்னு பேசிட்டார். விவகாரத்து வழக்க மேடையில பேசிட்டார். மேடை பேச்சுக்கெல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சா பாதி அரசியல்வாதி வெளியிலே இருக்க முடியாது. எந்த கட்சியா இருந்தாலும் நான் சொல்றேன். அந்த ஆர்வம் அதுல போகவும் தான் அந்த தப்பு செய்ய தோணுது. டெக்னிக்கலா அது சரிதானான்னு செக் பண்றது கூட நேரம் இல்லாம அவரை தூக்கி உள்ள வைக்கணுங்கிற அந்த வெறி தான் நீங்க தலை குடிஞ்சு நின்னீங்க ஒரு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. புரியுதுங்களா? இந்த வேகம் கூடாது. அரசு நிர்வாகத்துல கவனம் செலுத்துங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. என்னை போன்றவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். தப்பு பண்ணா விடாதீங்க, யாரா இருந்தாலும் விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். திமுக தரப்புல இருந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை, அவர்களுக்கு நல்ல எண்ணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நடவடிக்கை வந்தா அவங்க அப்படிதான் சார் பதில் சொல்லி ஆகணும். மற்றபடி நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டோம். சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்ற இடத்துல நாம இல்லை. குறிப்பிட்டு சட்டமன்றத்துல விஜய் அவர்களை எதிர்த்து பேசினவர்களோ, மேடையில எதிர்த்து பேசினவர்களோ, கரு விவகாரத்தை மட்டும் நடவடிக்கை ஏதோ அந்த கருத்துக்களை தாங்கிக்கிற சக்தி இல்லையோன்ற ஒரு விமர்சனம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லது இல்லை. திமுக அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்குவேன். திமுக இல்ல, பொது வெளியிலேயே அது இருக்கு. யாரு கேள்வி கேட்டாலும் உடனே புரிந்து நான் யாருன்னு காட்டுறோன்றத அதுதான் பொது மேடையிலேயே வெளிப்படையா சவால் விடுற அளவுக்கு போய் ஆதவரிச்சு நான் நிறுத்திடுறேன். அந்த வேகம் நல்லதல்ல. காலம் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. அது ஒரு சக்கரம் தான், சுற்றி தொடங்கின இடத்துக்கும் வரும், புது இடத்துக்கும் போகும். அதை புரிஞ்சுக்க வேண்டியவும் புரிஞ்சுக்கணும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.